ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லார்ஜ் சைஸ் சேஞ்சஸ் அண்ட் இம்பேக்ட் ஆன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? லார்ஜ் சைஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ட்ரேட் பண்ண போகிற எல்லாருக்கும் தெரியும். நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க லார்ஜ் சைஸ் எதுலேருந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இதனால் என்னென்ன இம்பேக்ட் வந்து நமக்கு நடக்கும், நம்ம எதை மாதிரியான ஒரு இம்பேக்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்எஸ்சியோட சர்க்குலர். இந்த சர்க்குலரில் எவ்வளோலேருந்து எவ்வளோ லார்ஜ் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த கட்டத்துலேருந்து தான் இங்கே வந்தது. முதல்ல நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் பேக் அப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா 100 அபோவ் இருந்துச்சு, 200 இருந்துச்சு நிஃப்டி 50, அப்புறம் 120 சம்திங் ஏதோ கொண்டு வந்தாங்க, அப்புறம் 100, 150 இருந்தது, அப்புறம் 100, அப்புறம் 75 ஆக்கினாங்க. ஸோ அப்போ அந்த 75 இருக்கும் பொழுது என்ன நடந்ததோ அதுதான் இப்போ நடக்க போகுது. இதை வந்து நம்ம பெருசாக வந்துட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த 75லேருந்து 50 ஆக்கினாங்க, 50லேருந்து 25 ஆக்கினாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம பேசலாம். இதனால் ஒரு தியரிட்டிக்கலாக யார் பெருசாக இம்பேக்ட் ஆவா அப்படிங்கிறது என்னென்னா செல்லர்ஸ். அதுவும் எந்த மாதிரியான செல்லர்ஸ்னால் ஒரு ஸ்மால் லைக் கேபிட்டல் செல்லர்ஸ் தான். ஒரு 20 lakh 30 lakh to 50 lakh இந்த அளவில் இருக்கிறவங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 lakh to 50 lakh இருக்கிறவங்க தான் இம்பேக்ட் ஆவாங்க. அபோவ் 50 lakh இருக்கிறவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இப்போது 25 குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும்போது 1.25 லட்சம் சம்திங் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. 1.25 to 1.5 லட்சம் கேட்டுட்டு இருந்தது. சரிங்களா? இப்போ என்ன கொண்டு போயிட்டாங்க, 3 times ஏற்றிட்டாங்க. இப்போ ரவுண்டாப்பாக 2 லட்சம் வச்சு இப்போ செல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு 6 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவனோட கேபிட்டலே 10 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா அவன் பெருசாக ஒரு லாட் தான், ஆக்சுவலாக ஒரு லாட் தான் இப்போ செல் பண்ண முடியும், ஒரு ஹெட்ஜ் பண்ண முடியும். அவனுக்கு திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்னு வந்துட்டால் கூட கஷ்டமாயிடும். இதுவே அபோவ் 50 lakhs இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் ஒரு 10 lakh 20 lakh செல் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு 7-8 lakh செல் பண்ணிவிட்டு ஹெட்ஜ் பண்ணுவான். பெரிய இம்பேக்ட் அவனுக்கு இருக்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போ மினிமமாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இம்பேக்ட் இருக்கும். ரெண்டாவது பையர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸு நமக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பையர்ஸும் இதில் இம்பேக்ட் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எது நடந்தாலும் மார்ஜின் வந்து பையர்ஸ்கிட்ட வாங்க போகிறது கிடையாது. இல்லை அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது என்னென்னா, கம்ப்ளீட் மார்ஜின் வந்து சில புரோக்கர் வாங்காமல் மார்ஜின் கொடுப்பாங்க பையிங்கே. அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் மார்ஜின் வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 25 ரூபா 25 லாட்டு, 25 குவான்டிட்டி ஒரு லாட்டு. அப்போது நீங்கள் போயிட்டு வந்து ஒரு 10 ரூபாயில் வாங்குறீங்க அப்படின்னா 250 ரூபா. அந்த 250 ரூபாயும் உங்கள்கிட்டேருந்து வாங்கிடுவோம். இதுதான் யூஸ்வலாக எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் பெருசாக இருக்காது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நிஃப்டி. அப்போ வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து இப்போ மண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எஃபெக்ட் ஃப்ரம் 20 தாங்க, நவம்பர் 20லேருந்து தான் எஃபெக்ட் ஆக போகுது. இதுலேயும் சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும். அது ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் February தான் அது ரிவைஸ் ஆகும். அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே குவான்டிட்டியில் தான் இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம், அதில் என்ன இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி. இப்போது இந்த 100 ரூபாயில் வந்து நான் வந்து ஒரு லாட் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 2500 ரூபா இருந்தால் போதும். இனிமேல் என்ன வரும் அப்படின்னா 7500 ரூபா தேவைப்படும். சரிங்களா? அப்போது வெறும் இந்த 10,000க்கு பிலோ வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, கேபிட்டல் வச்சு 5,000 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, 3,000 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பயங்கரமான இம்பேக்ட் வரும். ஓகேங்களா? அதில் இப்போ என்ன ஒரு இம்பேக்ட், சரி 25ன்றதான் என்ன, எனக்கு 100 ரூபாயில் வாங்க முடியும், என்ன நான் போய் 50 ரூபா வாங்கியிருக்கேன்னு வைங்க, அங்கே தான் நமக்கு வந்து ப்ராப்ளமே நடக்கும். ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போது இதுதான் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின். இப்போது மார்க்கெட் வந்து அரவுண்ட் 23,550 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், இப்போ நமக்கு வந்து நான் வந்து இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்னா, ஒரு 10,000க்கும் பிலோ கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போது 23,550 மார்க்கெட் இருக்குது. அதோட ப்ரைஸ் என்ன, புட் ஆப்ஷனை பற்றி பேசுகிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே தான் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கீழே போகுதுன்னு நினச்சாலும் 129 ரூபா. இப்போ மண்டே வந்துட்டு இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட ஒரு 100 ரூபா ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 100 ரூபாய்க்கு 75 குவான்டிட்டி, நான் வந்து இப்போ ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் பேசலாம். 75 குவான்டிட்டி வாங்கினோம்னா அவனுக்கு 7,500 ரூபா தேவைப்படும். ஸோ 10,000 இருக்கிறவன் வாங்கிடுவான்.
10,000க்கு பிலோ இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, என்னால் என்ன அட் த மணி வாங்க முடியல என்ன, நான் போயிட்டு எனக்கு தேவையான அமௌண்ட் எங்கே, இப்போ அவங்ககிட்ட 5,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவான், இங்கே போய் வாங்குவான் 23,300 வாங்குவான். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறவன் 23,000 போய் வாங்குவான். அங்கே 16,000 இருக்குது. அப்போ வந்துட்டு நான் 500 குவான்டிட்டி வாங்கிப்பேன், 8,000 தானே எனக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி போவான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அவனுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கீழே போக ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை ஒரு 3-4 மாதத்தில் ஒரு தடவையோ தான் நமக்கு வந்து நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அப்பார் டவுன் கொடுக்கும். அந்த 4 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்க போகிற விஷயத்துக்காக நம்ம மாதம் லூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போக மாட்டாங்க. இப்போது செபி வந்து என்ன நினச்சிட்டு பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மார்ஜினெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஆப்ஷன்லேருந்து அவங்க யூகிடிக்கு வந்துடுவாங்க, கேஷ் மார்க்கெட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து நமக்கு கேஷ் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும், சேஃபராகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி நடக்காதீங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி பழகுனவங்க திருப்பி லூஸ் பண்ணாலும் ஆப்ஷனில் தான் இருக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஈக்விட்டி போகணும் அப்படின்னா, இப்போ இதே சினாரியோவுக்கு இவன் போயிட்டு ஒரு ஐடிசி நல்ல ஒரு ஷேர் வாங்கணும் பார்த்தீங்கன்னா, ஐடிசி 480 ரூபாயில் இருக்குது. 480 ரூபாயில் அவன் 10 குவான்டிட்டி வாங்கணும்னு பார்த்தா கூட அவனுக்கு 4,000 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அவன் என்ன நினைப்பான், அந்த 4,000 ரூபாயை கொண்டு போய் நான் ஆப்ஷனில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன், அது 5 ரூபா போனால் கூட எனக்கு 500 ரூபா கிடச்சிருமே அப்படின்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இங்கே வருவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் அவனுக்கான வின்னிங் பர்சன்டேஜ் வந்து குறையும். செல்லர்ஸும் அதே மாதிரி தான். செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த வால்யூம் குறையிறதுனால இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பைக்ஸ் அதிகமாக வரும். வால்யூம் இருந்தாலும் ஸ்பைக்ஸ் வரும், வால்யூம் குறைஞ்சாலும் ஸ்பைக்ஸ் வரும். என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே சார்ட்டுக்கு போவோம். ஓகே, இது வந்து நான் வந்து நிஃப்டியோட ஃபர்தர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் இதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சார்ட் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு லென்த்தியாக வீடியோ போகுங்க, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 23,900 சரிங்களா, இதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இது வந்து வாங்கக்கூடிய, சரி நான் ஃப்யூச்சர் எடுத்துக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வந்து பையிங் அண்டு செல்லிங் வந்து பண்ணுவோம். அப்போது இந்த பாருங்கள், இப்போ இந்த இடம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு 24,277 ஒரு 1000 பேர் வாங்குகிறாங்க. அடுத்தது இந்த 60, 40, 30ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பையர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1000 குவான்டிட்டி, 1,00,000 குவான்டிட்டி. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய குவான்டிட்டி போடும்போது மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகாது. ஏன்னா அங்கே போதுமான பையர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதுவே வந்துட்டு இந்த 277 வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பையர்ஸே வந்துட்டு 136 தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கும் அடுத்த பையர் வந்துட்டு இங்கே 657 தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு 1000 பையர்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு 10,000 பையர்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு 80,000 பையர்ஸ் இருக்காங்க, இல்லை 90,000 பையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எஃப்ஐ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய, இது எல்லாமே பை ஆர்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய செல் ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, 1,00,000 குவான்டிட்டி செல் ஆர்டர் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 277 ஒரு 1000 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது வந்து அந்த 236 ஒரு 1000 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது நேராக இங்கே வந்து அந்த 90,000 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகிட்டு மார்க்கெட்டு இப்படி ஸ்பைக்கில் வந்து கீழே விழும். இதை தான் நம்ம ஸ்பைக்குன்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அது ஆரம்பத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா 75லேருந்து தான் 25 வந்துச்சு. அந்த சமயத்தில் இருந்த மூவ்மெண்ட் மாதிரி கிடையாது. இப்போ வந்து வால்யூம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா பையர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, எஸ்ஐபி மூலயமா வராங்க. அவங்க எஸ்ஐபி போடுறதுனால டொமஸ்டிக் இன்வெஸ்டர்கிட்ட நிறைய மணி இருக்குது, அவன் கொண்டு வந்து வாங்குறான். ஸோ இந்த காரணத்தால் தான் மார்க்கெட் ஃபால் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்குது. இல்லாட்டி இந்நேரம் இன்னமும் ஃபால் ஆகிருந்திருக்கும். நம்ம நிஃப்டி ஃபர்தராக எது வரைக்கும் ஃபால் ஆகும், நம்ம எந்த சமயத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் இன்னொரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் இம்பேக்ட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டியில் தான் வேர்ல்டுலேயே அதிகமான டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி கான்ட்ராக்டில் தான். இப்போ அதை வந்து வீக்லியில் நிறுத்துறதுனால என்ன பண்ணுவான், அவன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க எல்லாம் அப்படியே நிஃப்டிக்கு வருவாங்க. ஸோ இந்த செபி பண்ணுறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி சேஞ்சஸாக தான் இருக்கும். ஒரு 10 நாள், ஒரு வாரம், 2 வாரம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேங்க் நிஃப்டியில் வந்து வீக்லி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்படியே நிஃப்டிக்கு வருவாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 15 கோடி பேர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதை தாண்டி இருக்கும். 15 கோடி பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வீக்லி எக்ஸ்பைரியில். இப்போது நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோடி பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில் குறைச்சதுனால அந்த 15 கோடியில் ஒரு 7-8 கோடி பேர் வந்து அப்படியே மந்த்லிக்கு மூவ் ஆயிடுவாங்க. மிச்சம் இருக்க 7-8 கோடி பேர் அப்படியே நிஃப்டிக்கு தான் வருவாங்க.
அப்போ 10ல் இருக்க நிஃப்டி வந்துட்டு இன்னும் 15 கோடி 20 கோடின்னு போயிடும். ரொம்ப வால்யூம் நிஃப்டியில் அதிகமாகிடும். அதனால் ஸ்பைக்ஸ் அண்டு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன ஆகுது 1 to 2% வந்து அப் அண்ட் டவுன் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இனிமேல் அது வந்து இன்னும் வாலட்டலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இப்படி தான் நடக்கும்னு கிடையாது, நம்ம 1 மந்த்தாக இதை பார்த்தா தான் தெரியும். பட் மோஸ்ட் ப்ராபபிள் ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் நிஃப்டி இந்த மாதிரி என்எஸ்சி சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய இம்பேக்ட். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 75 ஆகும், பேங்க் நிஃப்டி 15லேருந்து 30, ஃபின் நிஃப்டி 25லேருந்து 65, மிட் கேப் வந்து 50லேருந்து 120 கொண்டு போயிட்டாங்க. அண்ட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 25. ஏன்னா நம்ம இந்த மிட் கேப்பு ஃபின் நிஃப்டி இதெல்லாம் வந்து 0 தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்துட்டு அவங்க வால்யூம் ஈத்தினா கூட நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதேமாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ பிஎஸ்சி கான்ட்ராக்ட் பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20. சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான். ஓகேங்களா, அதே பேங்க் எக்ஸ் வந்து 15லேருந்து 30 கொண்டு போயிட்டாங்க, அது மந்த்லி எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் 50 பார்த்தீங்கன்னா 25லேருந்து 60, இதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி. சரிங்களா, இவங்க இம்பேக்ட் பண்ண போகிறது 20லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு லாங் டேர்ம் ஆப்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரி கான்ட்ராக்டில் வந்து ஒருத்தவங்க 25 குவான்டிட்டி இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, பையோ செல்லோ பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. அந்த கான்ட்ராக்ட் அவங்க வாங்கவோ விற்கவோ முடியாது. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 25 ஒரு லாட் வந்து பிப்ரவரி மந்தில் நான் செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்க பை பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவைஸ் ஆகி 75ன்னு ஆகிடும். ஸோ ஒரு லாட் பை பண்ணணுன்னால 75 தேவைப்படும். ஸோ அந்த சமயத்தில் போயிட்டு என்னோட 25 போய் நாங்கள் செல் பண்ண முடியாது, பை பண்ண முடியாது. ஸோ அந்த பிப்ரவரி இப்போ லாங் டேர்ம் ஆப்ஷன் யாராவது பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த வீக்லியோ அந்த மந்த்லியோ எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் நீங்கள் அதே தான் ஹோல்டு பண்ணியிருக்கணும். எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே இப்போ அது ப்ராஃபிட்டோ லாஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரும்பொழுது அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் கரெக்டாக முடிகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மந்த்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன இம்பாக்ட் நடக்கும். ஸோ இதுதான் லாட் சேஞ்சஸால் நமக்கு நடக்கக்கூடியது. நான் சொன்னது இல்லாமல் வேறு வரக்கூடிய இந்த ஸ்பைக்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் இது எல்லாமே நம்ம அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது பார்த்தா தான் தெரிய வரும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நார்மலாக இருந்தால் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி எஃப்ஐ வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே கீழே போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு வாரத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது இந்த வால்யூம்னால தான் கீழே போகுதா, இல்லை இந்த லாட் சேஞ்சஸ்னால தான் கீழே போகுதா, மேலே வருதா, இல்லை செல்லிங்னால ஒரு பியரிஷ்னால வருதாங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 மந்த் வந்து நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை ஒரு லாட் போட்டு ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஒரு சின்ன ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னால் இந்த 10,000க்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி வாங்க, இல்லாட்டி போயிடுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட மென்டாலிட்டி எங்கே போகும்னா இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணிக்கு இன்னும் அதிகமாக போகலாம் தான் வரும். அவுட் ஆஃப் த மணிக்கு போக போக உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து குறையும், செல்லர்ஸ்க்கு வந்து கூடும். சரிங்களா, இப்போ இந்த 16 இந்த 23,000 வந்துமே இப்போ இங்கே 16 பார்க்குற இந்த வீடியோ போடும்போது ஒருவேளை இந்த வாரத்தில் இது வந்து 150 கூட மாறலாம். சரிங்களா, ஆனால் இது ஒன்ஸ் இன் ஒயில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு டைம் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணீங்க, இதில் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 15,000 நீங்கள் வச்சுருக்கீங்க, 1000 குவான்டிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது 1,50,000 மாறிடுதுன்னு வைங்க. அந்த 1,50,000 திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இதே மார்க்கெட்டுக்கிட்ட கொடுத்துட்டு தான் போவீங்க. சரிங்களா, ஸோ அதனால் கேபிட்டலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நிறையா பேக் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, பேக் டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை கேபிட்டல் ஒரு 50,000 1 லேக்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், ஆர் அட் த மணியில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் நவம்பர் 20 வந்து கொஞ்சம் அந்த ஒரு இனிஷியல் ஸ்பைக்ஸ் அண்டு ட்ராடவுன் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் மார்க்கெட்ஸ் அப்டேட்லாம் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதான் டெலிகிராம் சேனலோட லிங்க், இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நம்ம டெலிகிராம் சேனல். சரிங்களா, லைவ் மார்க்கெட்ஸோட அப்டேட்ஸ்லாம் இதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.